இருக்கு. இருமா ஒரு நிமிஷமா அந்த இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். எங்க இருக்கு? இதா இருக்கு. அமைதியா இருக்கணும். ஓகேயா? ஓகே. ஒரு நிமிஷமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சரியா? நான் வந்து உனக்கு இந்த இத அந்த பிக்சரை ஒரே ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். ஷேர் தெரியுதாமா? இப்ப என்ன செய்ய போறேன்னா, இப்ப இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்த கொஞ்சம் நம்ம வந்து டார்க் ஆக்கிட்டு, இந்த இடத்தையும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு, இங்க ஆட்கள் வச்சிருக்கோம் பாத்தியா? இந்த இடத்துல 2 போட்டு போட்டுறோம். இங்க ஆட்களை வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு வந்து இது உனக்கு இது தெரிய மாட்டேங்குதுல. நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை ஸ்டாப் பண்ணிடுறேன் உனக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஆட்கள் வச்சிருக்கோம் பத்தியா? இந்த இடத்துல வந்து கொடை வச்சிருக்கோம். அதுகளெல்லாம் வந்து உடனே நம்ம வந்து செட் பண்ணிடுவோம் இப்ப. சரியா? ஓகே. இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நான் வந்து இன்னொரு பெயிண்டிங் செஞ்ச கலர்ஸ் அப்படியே இருக்கு. அதாவது இப்படி பேலட் நமக்கு ஆயிருச்சு அப்படின்னா இதை கழுவி வைக்கணும்ன்ற தேவையில்லை. அதாவது கிளீனா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கழுவி வைக்கிறது வேற. இல்லாட்டி இப்படியே வச்சிருக்கலாம். இப்படியே வச்சிருந்து திரும்ப இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு இப்ப வந்து எல்லோ ஆக்கரும் ப்ரௌனும் தேவை. இந்த இடம் இருக்கு பத்தியா? இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். இந்த இடத்த லேஸா டச் பண்றோம். இங்க கொஞ்சம் ஷேடோ வச்சுட்டு ஆட்களுக்கு கலர் வைக்கிறோம். இப்ப எங்கிட்ட வந்து இந்த பேலட் இருக்கு, இந்த பேலட் இருக்கு. 3 பேலட்டுமே யூஸ் ஆன பேலட். ஒரு பேலட் கிளீனா வச்சிருக்கேன் நான். சரியா? ஒரு பேலட் கிளீனா வச்சுக்கிறேன். அதான் பிராக்டிஸ் நமக்கு. ஹேபிட் வந்து நமக்கு அப்படி வந்துடணும். இப்ப இந்த இடத்துல வாமிலியன் இருக்கு என்கிட்ட. இந்த இடத்துல எல்லோ ஆக்கர் இருக்கு. இந்த இடத்துல குரோம் எல்லோ இருக்கு. இங்க ப்ளூ இருக்கு. கோபால்ட் ப்ளூ அப்படின்னு வச்சுக்கேன். கோபால்ட் ப்ளூ இருக்கு. இங்க வந்து பர்ன் சியானா இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் பர்ன் சியானா இருக்கு. இங்க கொஞ்சம் சாப் கிரீன் இருக்கு. அப்ப நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் எடுத்து நான் இங்க வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இடம் கிளீனா வேணும்னா ஒரு பெரிய சைஸ் பிரஷ் எடுக்கிறோம். இதுதான் நமக்கு. இங்க பாருங்க, இப்படி அந்த இடத்த வந்து நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு அந்த இடம் கிளீனா இருந்துச்சுன்னா போதும். எடுத்து கிளீன் பண்ணிட்டு என்ன செய்யறோம்? சரியா? இப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து இப்ப இந்த எட்ஜஸ்ல எல்லோ ஆக்கர் கொண்டாடுறோம். உங்ககிட்ட பிக்சரை நீ பக்கத்துல வச்சிருக்க முடியுமாமா? முடியாதுல்ல? முடியுமா? முடியும் இல்லையா? அப்ப நீ பிக்சரை கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்க. இந்த பிக்சரை சொல்றேன், ரெஃபரன்ஸ் பிக்சரை இருக்குல்ல உங்ககிட்ட? ஓகே, சரியா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எல்லோ ஆக்கரையும் பர்ன்ட் சியானாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போறேன். இங்க பாரு, இங்க இருந்து கொஞ்சம் போல தண்ணி வச்சு எல்லோ ஆக்கரை எடுக்கிறேன். ஒரு கார்னர்ல வச்சுக்கிறேன். கொஞ்சம் போலதான் நமக்கு தேவை. அதுவும் நல்ல டைல்யூட்டா தேவை நமக்கு. அதனால கொஞ்சம் போல எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல பர்ன் சியானா எடுக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்றேன். எனக்கு ஆக்சுவலா இதோட வார்மா வேணும். இதோட வார்மா வேணும். அப்ப என்ன செய்வோம்? வார்மா வேணும்னா என்ன செய்வோம்? பர்ன் சியானா சேர்க்கலாம். இப்ப பர்ன் சியானா சேர்த்தா வார்ம் ஆக மாட்டேங்குது, டர்ட்டியா தான் ஆகுது. அப்ப வார்ம் கலர் என்ன? இங்க இருக்க வார்ம் கலர் இது வெர்மிலியன் இருக்கு இல்லையா? அந்த வெர்மிலியன் எடுத்து கொஞ்சம் போல எடுத்து இப்ப வார்ம் ஆயிடுச்சு பாரு. வார்ம் ஆயிடுச்சு அப்ப ஓரளவுக்கு. இப்ப அந்த வார்மா இருக்கிறத வந்து
முதல்ல வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். தெரியுதா உனக்கு? கொஞ்சம் போல தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி வச்சுட்டு அப்படி வச்சுட்டு அப்புறம் நான் மர்ஜ் பண்ணி விடுவேன். முதல்ல சின்ன பிரஷ்ஷா வச்சு தூரத்துல போக அப்படியே லைட் ஆயிட்டே போயிடும் இல்லையா? கலர் வந்து தண்ணி இருக்கிறதுனால லைட் ஆயிட்டே போகணும். அப்படியே வச்சு விட்டோமா. இதே நமக்கு தண்ணி வச்சு மர்ஜ் பண்ணணும்ன்ற தேவை கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே உட்காந்துருச்சு. அந்த கலர் வந்து அழகா தர ஈரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு பாரு, இல்லையா? அந்த எட்ஜை மாத்திரம் லேசா தண்ணி கொஞ்சம் போற வெறும் தண்ணி மாத்திரம் வைக்கிறேன். இப்ப அந்த எட்ஜை மாத்திரம் லேசா வச்சு விட்டோம்னா ரொம்ப ஷார்ப்பா இல்லாம ஈரமா மாத்திரம் தான் இருக்குது. அப்படி வச்சு விட்டோம். இப்ப என்ன வேணும், நமக்கு இந்த இடத்த கொஞ்சம் டார்க்கா காட்டணும். என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கு ஏற்கனவே. என்ன கலர் அது? பர்ன்ட் சேனாவும் கிரீனும் கொஞ்சம் போல மிக்ஸ் ஆயிருக்கு. இல்லாட்டி பர்ன்ட் சேனாவும் ப்ளூவும் மிக்ஸ் ஆனதுனால கிரீனா தெரியுது. கொஞ்சம் இந்த எல்லோ வந்துருச்சு அதுக்குள்ள. பரவாயில்ல. சரி, எங்க பாரு என்ன செய்யறேன் பாரு. கிட்டக்கு வரணுமா? பரவாயில்லையாமா? இந்த சைடு மாத்திரம் தாமா வைக்கணும். இந்த சைடு போறது கிடையாது. நமக்கு பக்கத்துல இருக்கிற சைடு மாத்திரம் தான், அந்த இடம் மாத்திரம் தான் மேடா இருக்கு. அவங்க வேலை தானே ட்ரம் வாசிக்கிறது. சரி அம்மா, இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து இப்படி கொண்டாந்து நிறுத்தினோம்னா எட்ஜில் டார்க் ஆகுது. அதனால அங்க இருந்து அப்படி போய் நிறுத்திடுவோம். அப்படி இப்படி நிறுத்திடுவோம். சரியா? அவ்வளவு தூரத்துக்கு அது வச்சிட்டோம். நம்ம இனி இந்த இடத்த ஒன்றும் டச் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த கடல் நல்லா தான் இருக்கு இல்லையா? சரி, இப்ப இங்க ப்ளூ வச்சுட்டோம். இங்க இந்த 3 கலர் வச்சுட்டியாமா நீ? அன்னைக்கு நின்றுச்சு அது. வச்சிட்டியா? ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து எல்லோ கலர்ல, நல்ல பிரைட் எல்லோல, இந்த எல்லோ இங்க பாரு, நல்ல பிரைட்டா எல்லோ வருது வெளியில. இங்க பாரு, அந்த இடத்துல ஓரத்துல வச்சுக்கிறேன். அவ்வளவு எல்லோ போதும் நமக்கு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் தானே ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நிக்கக்கூடிய ஆளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுக்கு வச்சிருவோம். பிரைட் எல்லோல ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு கிரீன் கலர்ல பேண்ட் போட்டு விட்டுருவோம். சரியா? கிரீன் கலர்ல பேண்ட் போட்டு விட்டோம். போட்டு விட்டுட்டு அந்த ஆளை வந்து தலையை வரையறோம்னா என்ன செய்வோம், கேரட் ஃபிகர் வரைவோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? எப்படி? அப்படி போடுவோம். அப்படின்னு போட்டு விட்டோம்னா போதும். ஆள் இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சா? கிட்டக்க கட்டவா? இங்க பாரு, ஆள் இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி போடுவோம். அதே அந்த கலர் நல்லா இருக்குன்றதுனால அந்த கலரே வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல ஒரு குச்சி ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒண்ணு போட போறோம். அங்க வச்சுட்டு கொஞ்சம் அந்த இடத்துல ஷேடோ கொடுத்துடுறோம். அந்த ஆள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேடோ கொடுத்துடுறோம். ஷேடோ வந்து கொஞ்சம் ப்ளூயிஷா இருந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு டார்க் கோடு ஒண்ணு போட்டோம்னா அங்க ஒரு குச்சி ஒண்ணு இருக்கிற ஃபீலிங் வந்துடும். அங்க ஒரு குச்சி, அங்க ஒரு குச்சி ஒண்ணு வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாம் ஷேடோ வந்துருச்சு. சரியா? இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆள் வரையறோம் அப்படின்னா, நின்றுட்டு இருக்கிற மாதிரி
என்னம்மா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. சரிம்மா சரிம்மா. கிட்டக்க காட்டவா? வேணாமா? பண்ணிட்டியாமா? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு 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 தலைமத்திரம் போட்டிருக்கேன். தலைமத்திரம் போட்டிருக்கேன். ஒரு நல்ல வேர்மிலியன்ல ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுறோம். அதான் என்ன எப்படி கலர் சூஸ் பண்றோம் அப்படின்னா பளிச்சுன்னு தெரியணும் நமக்கு இல்லையா? பளிச்சுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அப்படி இப்ப அந்த இடத்துல வந்து அப்படி அப்படி ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்ப அந்த டார்க் ப்ரௌனுக்கு போய் என்னமோ செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப வெளிச்சம் வந்து இப்படி வர்றதுனால இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா? அந்த ஷேடோவை அப்படி போட்டு விட்டுறோம். அப்படி அந்த ஷேடோவை போட்டு விட்டுறோம். லேசா முடி இருக்கிற மாதிரி ஒரு கொண்டை இருக்கிற மாதிரியோ சம்திங் முடி இருக்கிற மாதிரி போட்டா லேசா அந்த ஒரு உமன் நிக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் வச்சுக்க. சரியா? அதே மாதிரி இப்ப வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வச்சுட்டு போயிடலாம். அங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ப்ளூ வச்சிருவோமா? அவ்வளவு பெரிய ஒரு ஆளு. இங்க ஒரு ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கிற இங்க வந்து ப்ளூ கலர் பேண்ட் மாத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அங்கேயும் ரெட் ஒரு ஒரு கிரீன் கலர் நல்ல பிரைட்டா கிரீன் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி சின்ன பிள்ளை. சரியா? இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இப்ப என்ன அந்த கொடைக்கு வந்து ஒரு குச்சி ஒண்ணு வேணும்ல நடுவுல இல்லையா? அந்த இடத்துல ஒரு குச்சி ஒன்று இருக்கும். அப்படி ஒரு குச்சி ஒண்ணு போட்டுறோம். அந்த இடத்துல மேல ஒரு குச்சி ஒண்ணு வந்துருது. இங்க என்ன செஞ்சிடறோம்? லேசா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரி லேசா ஷேடோ வச்சிடறோம். கிட்டக்க போகமாமா? வேண்டாமா? ஓகே. சரியா? எப்படி நம்ம செஞ்சிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்துருது. அங்க இதுல வந்து என்ன சொல்றது, பீச்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அங்க ஒரு குச்சி ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல அந்த குச்சியோடைய ஷேடோ, இந்த இடத்துல அந்த கொடையோடைய ஷேடோ வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து 2 போட்டு வரையறதா சொன்னோம் இல்லையா? அந்த இதுலயே ஒரு போட்டு ஒண்ணு இருக்குமா?
நல்ல பிரைட்டா இருக்கு, அந்த போட்டை பார்க்கறதுக்கே பிரைட்டா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கிரீனும் கிளீனா இருக்கணும், ஆனா ப்ரௌன் சேர்க்காம ரெட் சேர்ந்துராம கிளீனா ப்ளூ கொஞ்சம் போலையும் கிளீனா கிரீன் கொஞ்சம் போலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அக்வாமரைன் ப்ளூ மாதிரி ஒரு ப்ளூ ஒன்று கிடைக்குது. சரி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவ்வளவு பிரைட்டாவும் தெரியாது. சார் சரியா? ஆமா, சொல்லுமா. 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா. ம். ஓ, இதுக்கு ஷேடோ போட்டுடலாம்ண்ணா. இரு, ஷேடோ போட்டுறேன், ஒரு நிமிஷம் இரு வரேன். சரி, நீ செஞ்சுக்கிட்டே இரு, நான் லேசா ஷேடோ போட்டு விட்டுக்கிறேன். சார் இன்னொரு இது இல்லைங்க சார்.